பாட்ஷா படத்தை போட்டால் ஒரு 40-50 பேர் 100 பேர் வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு நேற்றுக்கு நிறைவேறிருக்கு. ஒரு நியாயமான கலெக்ஷன் நடந்திருக்கு. புதுப்படங்கள் வரவேற்பு இல்லாததுனால பாட்ஷா படத்தை போடலான்னு எல்லோரும் போட்டாங்க. இதான் உண்மை, கரெக்டு. இந்த நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 11 படம் ரிலீஸு. போன வாரமும் அதே மாதிரி ஒரு 8 படமும் 9 படமும் ரிலீஸு. ஸோ இப்போ இந்த 2 வாரத்தில் 20 படம் ரிலீஸு. ஒரு படம் கூட டேக் ஆஃபே ஆகலை. அவங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்க. ஒரு 12 ஷோ விட்டுருங்க, 12 ஷோக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? நீங்கள் 12 ஷோ கழிச்சே விமர்சனம் பண்ணுங்களேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முருகா. சார் சமீபத்தில் ஒரு செய்தியில் உண்மையாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 படங்கள் வெளியாகி இருக்கு. நேற்றுக்கு 11 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா பாஷா திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த விதமான விளம்பரமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த நேரத்தில் அந்த கண்டென்ட் நல்லா ஓடும்னு அந்த படத்தை வாங்கியிருக்கிற ஒரு பர்டிகுலர் நபரும் விரும்புகிறாரு. தேட்டர்கள் அவருக்கு எளிதாக கிடைக்குது. தேட்டர் சைடு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களை போடும்போது முதல் ஷோக்கு 8 பேர் 10 பேர் கூட வரமாட்டேங்கிறான். பாட்ஷா படத்தை போட்டால் ஒரு 40-50 பேர் 100 பேர் வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு நேற்றுக்கு நிறைவேறிருக்கு. ஒரு நியாயமான கலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த நம்பர் என்ன டோட்டல் நம்பர்னு கேட்காதீங்க. நேற்று ஒரு நியாயமான கலெக்ஷன் ஆகிருக்கு தமிழ்நாடு பூரா. இல்லை சார், நான் கூட நேற்று ஒரு ஈவினிங் ஷோ பார்த்தேன். ரொம்ப தேட்டர் கூட ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். அந்த ஹவுஸ்ஃபுல்லானதை பொறுத்து என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப அடுத்த ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஷோ நேற்று நைட் ஷோ. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கணிசமான தேட்டர்கள் தான் நேற்று ஒரு காலை காட்சியில் போட்டுப்பட்டது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மல்டிப்ளெக்ஸ் எல்லா தேட்டருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் இந்த புது படங்களுடைய வரவேற்பு இல்லாதனால பாஷாவே போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்களா தேட்டர் ஓனர்ஸ்லாம்? கேள்விக்கு நீயே பதில் சொல்லிட்டியே. புதுப்படங்கள் வரவேற்பு இல்லாததுனால பாட்ஷா படத்தை போடலான்னு எல்லோரும் போட்டாங்க. இதான் உண்மை, கரெக்டு. அதில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 11 படம் ரிலீஸு. போன வாரமும் அதே மாதிரி ஒரு 8 படமும் 9 படமும் ரிலீஸு. ஸோ இப்போ இந்த 2 வாரத்தில் 20 படம் ரிலீஸு. ஒரு படம் கூட டேக் ஆஃபே ஆகலை. அவங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்க. இது எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ கோடிகள்னு போடுவாங்க. இப்போ கூட என்னுடைய நெருங்கிய நண்பர் கேபிள் சங்கர் சில படங்களுக்கு தொடர்ந்து வசூல் போட்டுட்ருக்கிறாரு. அந்த வசூலை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு நெருங்கி கரெக்டாக வர அளவுக்கு வசூல் போட்டுட்ருக்கிறார். அதில் தான் உண்மையான வசூல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்டிகுலர் படத்துக்கு 9,63,00,000 வசூல் போட்டிருக்காரு. அந்த 9,63,00,000 கிராஸ். அந்த 9,63 டேக்ஸை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஷேர் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாடு அளவில் உங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு என்ன ஷேர் கிடைக்கும்னு தெரியும். அந்த மாதிரி உண்மையான கலெக்ஷன் வெளியிட்டால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. இப்போ இந்த மாய கூத்துன்னு ஒரு படத்துக்கு எல்லோரும் கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் பண்ணாங்க. அது என்ன கலெக்ஷன் அவர் போட்டிருக்காரு, ஒரு வார கலெக்ஷன் அவர் போட்டிருக்காரு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி பழகணும். திருப்பூர் சுப்ரமணியம் சார் அடிக்கடி சொல்கிறாரு, தோல்வியான படங்களுக்கு ஏன் சார் நீங்கள் அந்த ஹீரோவை கொண்டு போய் பொக்கே எல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் சார் வெற்றி விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு பல முறை அவர் கேட்டார். நான் அந்த சமூக வலைத்தளங்களை பற்றி பேசல. சுப்ரமணியம் சார் தமிழ்நாடு தியேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு, அவர் ஓப்பனாகவே கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் எங்களுக்கும் வருது. பட் நாங்கள் இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலை. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க வெற்றி விழான்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓடிடி டெலிவிஷனு படத்தோடைய பட்ஜெட் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதோடைய லாபம் வந்ததுனால ஒருவேளை அதை வச்சு அவங்க வெற்றி விழான்னு கொண்டாடிக்கிறாங்களா? தேட்டரில் வந்து அப்படி அவங்களுக்கு லாபம் கிடைச்சி அவங்க அந்த சக்ஸஸ் மீட் வச்சாங்கன்னு சொன்னால் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இல்லை சார், தேட்டரில் தேட்டர் ரீதியாக கலெக்ட் வரலாம் கூட எனக்கு ஓடிடி மூலமாகவும் டெலிவிஷன் ரைட்ஸ் மூலமாகவும் ஆடியோ ரைட்ஸ் மூலமாகவும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் மூலமாகவும் நான் போட்ட பட்ஜெட் எனக்கு அதிகமாக வந்துருச்சு. அதனால் எனக்கு இந்த படம் சக்ஸஸ்ன்றனால அதை வச்சு ஒரு வேளை பேஸ் பண்ணி கொண்டாடுறாங்களான்னு கேட்குறேன். இதே கேள்வி தான் முதல்லையும் கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்படி அவருக்கு உண்மையிலுமே லாபம் ஏதோ ஒரு தளத்துலேருந்து அவருக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்போ அந்த சிறுபட தயாரிப்பாளர், சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் 2-3 எக்ஸ்ட்ரா புதுசாக அடுத்தாப்பில் படம் எடுப்பார். எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். மகிழ்ச்சி. இதை நான் நல்லா வரவேற்கிறேன். சார், அப்படி பார்க்கும்போது தேட்டரில் வசூலெல்லாம் பரவாயில்லன்னு சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு இல்லை, அதுக்கு நம்ம ஆடியன்ஸை கம்பல் பண்ண முடியாது. ஒரு ஆடியன்ஸ் வெளிநாட்டில் ஒரு படத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓடிடியில் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு. சேட்டலைட்டில் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு. தேட்டருக்கு வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு நம்ம அவங்கள போய் எப்படி கம்பல் பண்ண முடியும்? தரமான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தயாரிப்பாளர் சைடு, நம்ம டைரக்டர் சைடு கேட்டுக்கலாம். நம்ம தேட்டரை தரமாக வச்சுக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். இது நம்ம தேட்டர் சைடு. இது ரெண்டையும் இணைந்து வரும்பொழுது படம் நன்றாக இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அது ஒரு வெற்றியை நோக்கி ட்ராவல் பண்ணும். அது இல்லைன்னா அதுக்கு வேலைக்கு ஆகாது. இதுதான் விஷயம். சார், சமீபத்தில் கூட நடிகர் சங்க செயலாளர் நடிகருமான விஷால் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுக்க என்னென்னா,
நீங்கள் எல்லாருமே வந்து 3 நாட்கள் கழித்து வந்து விமர்சனம் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ 3 நாட்கள் கழித்து விமர்சனம் பண்ணால் அந்த படம் வந்து ஓடிடுமா? இது வந்து ஒரு குயுக்தியான கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் இது ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கிறார். ஒரு 12 ஷோ விட்டுருங்க, 12 ஷோக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? நீங்கள் 12 ஷோ கழிச்சே விமர்சனம் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி அல்லது அதுக்கு நாள் உங்களுக்கு அந்த இந்த ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுறாங்க, அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் எழுதிடுறீங்க அல்லது விஷுவலாக பேசிடுறீங்க. அதையே ஒரு 3 நாள் கழித்து பண்ணால் என்ன பெரிய தப்பு வந்துட போகுது? ஒன்றுமே தப்பு வர போகிறதில்ல. இந்த 3 நாளில் ஒன்று உலக தலைகீழ மாறிட போகிறதில்ல. அவருடைய வேண்டுகோளை வந்து நம்ம ஒரு பரீட்சார்த்தமாக ஒரு 4 வாரத்துக்கோ ஒரு 6 வாரத்துக்கோ செயல்படுத்தி பார்க்கலாம், தப்பே கிடையாது. சரி சார், இது ரிவ்யூ பண்ணுறவங்க, இது வீடியோஸ் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து மேலே படம் பார்க்குறாங்க, அவங்க வந்து அவங்களே வந்து இந்த எக்ஸ்தல பதிவில் போட்டுடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் சர்க்கிளில் அனுப்பிச்சிடுறாங்க, படம் குப்பை அப்படின்ற மாதிரி, நல்லா இருக்குது குப்பை, என்ன விஷயமோ இது, அதெல்லாம் எப்படி சார் தடுக்க முடியும்? தடுக்கவே முடியாது. அதை பற்றி விஷால் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த படத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த விமர்சகர்களை பற்றி மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. தனி ஒரு பார்வையாளர், தனி இண்டிவிஜுவல் ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவர் சார்ந்த ஒரு 4 குரூப்புக்கோ அவரோட எக்ஸ்லேயோ போடுறதை யாருமே தடுக்க முடியாது. சரி சார், இப்போ படத்தோட ரிவ்யூ 3 நாள் கழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, ரைட்டு. இப்போ பல திரைப்படங்களுக்கு வந்து இதே பத்திரிக்கையாளர் தான் சார் உதவியும் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் போட்டு நல்லா இருக்குன்ற கருத்து இப்போ முருகன் முருகன் ப்ளீஸ் ஸ்டாப். இதுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், நல்லா இல்லாத படத்தை எந்த பத்திரிக்கையாளர்னாலையும் ஓட்டிட முடியாது. நல்லா இருக்கிற படத்தை எந்த தயாரிப்பாளருடைய படமாக இருந்தாலும் எந்த ஒரு பத்திரிகையாளர்னாலையும் அந்த படத்தோடைய வெற்றியை தடுத்து நிறுத்திட முடியாது. ஸோ அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அந்த கேள்வி தான் நானும் கேட்க வந்தேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன, அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கருத்து முன் வச்சுருக்கு. என்னென்ன, இன்றைக்கி விமர்சனன்ற பேரில் தனி மனித தாக்குதல் நிறைய பண்ணுறாங்க அப்படின்றாரு. அதாவது ஒரு ஹீரோவை பிடிக்கலன்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி கேவலமான விமர்சனங்கள் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுடைய பர்சனல் யூஸை வந்து இதில் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முற்றிலும் தவிர்க்கப்படணும். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்கிறாருன்றதுக்காக சொல்லலை, நானே சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தை படமாக பாருங்கள். அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் படம் நல்லா இல்லைன்றதை யார் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு உரிமை இருக்குது. சாதாரணமாக 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குற யாருக்கு வேணாலும் அதை விமர்சனம் பண்ணுறது உரிமை இருக்குது. ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், நடிகை யாரை பற்றியும் தனிப்பட்ட விமர்சனங்கள் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, தனி மனித வாழ்க்கைக்குமே நல்லது. சார், இப்போ வந்து பாஷா திரைப்படம் இந்த ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 4-5 வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை. அகைன் அண்ட் அகைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இந்த ஒரு பர்டிகுலர் படத்தை மட்டும் அகைன் அண்ட் அகைன் பண்ணுறாங்க. வசூல் இருந்தால் பண்ண தான் செய்வாங்க முருகா, வசூல் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. இல்லை சார், ஏன்னா அதே மாதிரி பார்த்தா இப்போ எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் சார் படங்களாகட்டும் ஆகும், ஒரு சில படங்கள் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் பட் என்னென்னா ஒரு தேட்டர் 2 தேட்டர் தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு வசந்த மாளிகை அதெல்லாம் இருந்தப்போ இப்போ வசந்த மாளிகைலாம் கிட்டத்தட்ட வந்து எல்லா தேட்டர்லையுமே 10 தடவை ஓடிடுச்சு. கர்ணன் படம்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 தடவை 7 தடவை ரிலீஸ் பண்ணி 5 தடவை 7 தடவையுமே அந்த படம் சக்ஸஸ் தான் அடைஞ்சிருக்கு. நல்ல படங்கள் என்றைக்கு இருந்தாலும் ஓடும். இப்போ வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் ஒன்று ஓடிச்சு, அது நல்ல படம், அதனால் ஓடுது. அதனால் என்ன இருக்குது, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா சார்? இந்த படத்தோடைய ஃபுட்ஃபால்ஸ் வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க. இதுவரை தமிழ்நாட்டில் இந்த படம் பார்த்த ஃபுட்ஃபால்ஸ் பாஷாக்கு பிறகு வந்து எந்த படத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால் கிடைக்கவே இல்லை. ஏன்னா பாஷா இருந்த டிக்கெட், அது ரிலீஸ் ஆன போது இருந்த டிக்கெட் ரேட் வேறு, இன்றைக்கி இருக்கிற டிக்கெட் ரேட் வேறு. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லை. அன்றைக்கி ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. சார், இதில் ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னென்னா, இந்த பாஷா திரைப்படம் வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு ஃபேமிலி பெண்களை கவர் பண்ணுற மாதிரியோ கதைக்காலமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு கேங்ஸ்டார் படம். எப்பவுமே பொதுவாக ரஜினி படங்கள் பார்க்கும்போது ஒரு பெண்களை, குடும்ப பெண்களையோ இல்லை குடும்ப உறுப்பினர்களை, குழந்தைகளை கவரக்கூடிய அளவுக்கு படங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய படம் வீராவாக இருக்கட்டும், ஒரு முத்துவாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து என்ன எப்படி எடுத்துருப்போன்னா குடும்ப பாங்க வந்து மையப்படுத்தி எடுத்துருக்கு, ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஆமாம், ஏன்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் இத்தனை நாட்கள் ஓட வேண்டிய இதுலேயும் ஃபேமிலிலாம் இருக்குது. ரகுவரன் வில்லன், அவர்கிட்டயே வந்து ரஜினியோட ஃபாதர் விஜயகுமார் ஒர்க் பண்ணுவார். விஜயகுமாரோடைய ஒய்ஃபு அவங்க அந்த ரஜினியோட மதரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 2 சிஸ்டர், ஒரு பிரதர். அந்த கதையோட்டத்தோடு வருது. ரெண்டாவது, அந்த படத்தோட படமாக்கப்பட்ட விதம், ஒரு ஃபாஸ்ட்னஸ், எல்லாமே ஒரு காரணம். இந்த படத்துடைய பார்ட் எடுக்கதா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே அந்த படம் வெளியிட்டும் போதே. ஆனால் பட் அதுக்கப்புறம் அதை வந்து கண்டினியூவே பண்ண முடியலையே, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தெரியல, எனக்கு உள்ளபடியே தெரியல. பாஷா திரைப்படத்துடைய வசூல் இன்றைக்கி டிக்கெட் ரேட்டுக்கு போட்டால் இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே நாங்கள் முதல் நாள் 50 கோடி 100 கோடின்றாங்களே, இப்போ இந்த படத்தோடைய ஃபுட்ஃபாலை இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு கணக்கு பண்ணும்போது எப்படி இருந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய வசூல் இருந்திருக்கும்.
சார் இப்போ அந்த டைமில் வந்து இந்த வெளிநாடுகளில் அதர் ஸ்டேட்களில் ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப கணிசமான திரைகளில் ரிலீஸ் ஆகும். இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது? அந்த காலத்துலேயே அந்த படம் பெரிய ரிலீஸ் ஆச்சு. பல வெளிநாடுகளில் பல விஷயங்கள் அந்த படம் பல மாநிலங்களில் நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. சார் இப்போ இந்த வாரங்க படங்கள் வந்து பெருசாக புது படங்கள், அதாவது நேரடி தமிழ் படங்கள் வந்து பெருசாக ஜொலிக்கல. இப்போ பாஷா திரைப்படத்துடைய காட்சிகள் வந்து அதிகப்படுத்தப்படுமா இன்னும் இப்போ வரப்போகிற நாட்களில்? சார், நேத்திக்கு வசூல் நல்லா இருக்கிறதுனால சில இடங்களில் காட்சிகள் அதிகப்படுத்தப்படும், சில இடங்களில் திரைகளே அதிகப்படுத்தப்படும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நல்லா விளம்பரம் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்குமே யோசிச்சிங்களா? இது நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் நல்லா விளம்பரம் பண்ணிக்கலாமே? சில நல்ல படங்களுக்கு விளம்பரமே தேவையில்லைன்னு என்னுடைய கருத்து. சார், இந்த ஓடிடி தளங்கள் 8 வாரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் கூட ஒரு கூடிய விரைவில் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு 9 படம், இந்த வாரம் ஒரு 11 படம், 20 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இதனுடைய வசூல்கள் எதுவுமே இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, சுத்தமாக சைவர்ன்றீங்க. ஓடிடிக்கும் இந்த 8 வாரங்கள் இப்போ இந்த மாதிரி படங்களோட நிலைமை எப்படி சார் இருக்கும்? அப்போ அதுதான் சார், இந்த மாதிரி படங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க தயாரிப்பாளர் சைடு கேட்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முழுமை அடையலை. ஏதோ ஒரு இடத்துல அதில் ஒரு முட்டுக்கட்டை விழுந்திருக்கத்தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்களை என்னால் ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்ல முடியாது, ஆனால் அது விரைவில் சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், இப்போ கூலி திரைப்படத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் 2 வாரங்கள் இருக்குது. இப்போ 25ஆம் தேதியும் வந்து ஒரு 3-4 படங்கள் வருது. விஜய் சேதுபதி தலைவன் தலைவி, மாரிசன், அதுக்கப்புறம் பவன் கல்யாண் படம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியும் ஒரு 2-3 படங்கள் இப்போ புக் ஆகிடுச்சு. இது இப்போ என்ன சொல்லலாம்னு தெரியும். இப்போ இதோட கூலி தான் நம்ம வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில திரையரங்க உரிமையாளர்கிட்ட நானே பேசும்போது கருத்து தான் முன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கருத்து தப்பு. மாரிசன் ஓடி வெற்றி அடையக்கூடாதா? அந்த தலைவன் தலைவி வெற்றி அடையக்கூடாதா? இப்போ தலைவன் தலைவிக்கும் இதுக்கும் கூலி ரிலீஸுக்கும் 3 வாரம் கேப் இருக்குது. 3 வாரம் அந்த படம் பெருசாக கலெக்ஷன் பண்ணிட்டாலே மிகப்பெரிய நம்பர் வந்துடுமே. அதில் என்ன இருக்குது? ஸோ அதனால் இது அடையும், இது வெற்றி அடையாது அப்படிங்கிறத நீங்கள் யாரும் டிசைட் பண்ண முடியாது, நான் கூட டிசைட் பண்ண முடியாது, யாருமே டிசைட் பண்ண முடியாது. அந்த தலைவன் தலைவி அந்த ட்ரெய்லர் உள்ளபடியே பார்த்தேன். ரொம்ப ஃபேமிலி ஒரு மாதிரி ஓரியன்டாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஓடும். மாரிசன் கூட அந்த சில அந்த ஸ்டில்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது ஓடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓடுமா ஓடாதாங்க ஜனம் தான் முடிவு பண்ண முடியும். அந்த தலைவன் தலைவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோயின் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நடிகை. அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், எதுக்காக இந்த கேள்வி முன்வைத்தேன்னா, வாரம் படங்கள் வந்து இந்த 8 படம் 9 படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. திரையரங்க உரிமையாளர்களே கடுப்பாயிடுறாங்க. ஏது ஒரு படம் கூட தேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி, கூலி வட்டம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து முன்வைக்கல. அப்படின்னு நினைக்கல. வாரமும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஒவ்வொரு படத்தையும் திரையிடுறோம். ஓடுறதும் ஓடாது அந்த படத்தோட கண்டென்ட்டை பொறுத்தது, மக்களோட வரவேற்பை பொறுத்தது. அது யாருமே அது கான்க்ரீட்டாக இப்படி தான் அப்படி தான் சொல்லிட முடியாது. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த வாரம் வந்து 11 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு நேத்திக்கு. ஆனால் வந்து எந்த படமும் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய வருத்தத்தையும் நான் சொன்னேன். அதாவது இந்த மாதிரி படங்கள் 11 படத்தில் ஒரு 4 படமாக அது ஓடணும். சில படங்கள் அதில் எதிர்பார்ப்புகள் உள்ள படங்கள், சில படங்கள் வந்து ஹிட் ஆகிற படங்கள் இருக்குது. அது எதுவுமே வரமாட்டேங்குதுங்கும் போது தான் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சங்கடமாக. அதுக்கு தான் சார் கேட்குறேன். ஏன்னா ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கிறதுக்கு இப்போ இந்த இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிற அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, பேப்பரில் போடுறாங்க, டிவியில் போடுறாங்க, அந்த சமூக வலைதளங்கள், ட்விட்டர், அந்த மாதிரி பல விஷயங்களில் போடுறாங்க. அதை மீறி ஜனம் வரமாட்டேங்கிறாங்க. என்ன அதுக்கு தான் என்ன காரணம்னு கேட்குறது தெரியல. அது தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் சரி பண்ணி உடனே அதுக்கு வெற்றி அடைஞ்சிருவோமே. நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு தள்ளாட்டத்தை நோக்கி சினிமா உலகம் சென்று. ஒரு நடிகருக்கு கிட்ட இருக்கிற அந்த மோகம் படத்தை பார்க்குற ஏன் அந்த மோகம் வரமாட்டேன்னு கேட்குற ஆடியன்ஸ். இப்போ நடிகர் மேலே எப்படி பதில் சொல்ல? இல்லை சார், இப்போ நடிகர் மேலே ஒரு ஆர்வம் இருந்தால் உள்ளே வந்துடுறாங்க. அதே ஒரு சிறு முதலீட்டு படத்துக்கு முதல் ஷோ வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியலை. இது யாராலையும் வறுத்து இதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து சொல்ல முடியாது. இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் தோற்றுரும்னு எவனாலையும் சொல்லவே முடியாது. ஜெயிக்கும்னு நினைக்கிற படம் தோற்றுரும். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேனே, கரகாட்டக்காரன் படம் முதல்ல பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வெற்றி அடையும் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. சிந்து நதி பூன்னு ஒரு படம், அது முதல்ல நான் பார்க்கும்பொழுது சத்தியமாக இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் அதே படத்தை திருச்சி மீனா தியேட்டரில் 100வது நாள் திரும்ப உட்காந்து படம் பார்த்தேன். அன்றைக்கி 100வது நாள் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்பொழுது 60-70% ஆடியன்ஸ் அன்றைக்கி அந்த தியேட்டரில் இருந்தாங்க, திருச்சி மீனா தியேட்டரில். அன்றைக்கி பார்த்தா ரொம்ப பெருசாக அந்த படமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ரசிகர்களோட மனநிலை மாறிட்டே இருக்கும். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.